நாளுக்கு நாள் தாவேகா தொண்டர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல கேலிக்கும், கிண்டலுக்கும் ஆளாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நேத்து பாருங்க வத்தலகுண்டுவை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் இந்த அரசை கண்டித்து ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தனிநபர் ஆணையம் ஒண்ணு அமைச்சிருக்கிறீங்களே, அந்த ஆணையம் விசாரிச்சு அந்த அறிக்கை வரதுக்கு முன்னால எங்க நிர்வாகிகளான மதியழகன், புஷி ஆனந்த் எல்லாம் எதுக்கு கைது பண்றீங்க? இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க. போஸ்டர் ஒட்டுனதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள 1க்கு 2 தடவ சரிபார்த்து ஒட்டணும் அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல பாருங்களேன். முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அருணா ஜெகதீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க முன்னாள் நீதிபதியா, இல்ல முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியா அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாம இவங்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய இவர்களுடைய தலைவர்களாவது இந்த தவறை சரி செய்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க களத்துல இருந்தா தானே எல்லாரும் எங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஆளாளுக்கு ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தன் டெல்லிக்கே போயிட்டான். இவர்களுடைய தலைவர் என்னடான்னா, நான் இங்கத்தான் இருக்கேன். என்ன கைது பண்றதா தான் கைது பண்ணுங்க அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு பனையூர் காம்பவுண்ட விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்கள சமூக வலைதளங்கள வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு போஸ்டர் அடிக்கிறது கூட இவ்வளவு பெரிய பிழையா? இதெல்லாம் 1க்கு 2 தடவ கேட்டு விசாரிச்சு போஸ்டர் அடிக்க மாட்டீங்களாடா? அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.